நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலும் பாலஸ்தீனும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. இதுல இஸ்ரேலோட கை ஓங்கி இருக்கு, பாலஸ்தீன் மக்கள் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா நிறைய இழப்பு இருக்கு, நிறைய பேர் சாகிறத நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்துருக்கோம். அவங்க ரெண்டு பேர்த்தோட சண்டைக்கு ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் மோட்டிவாகவும் இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படியே ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம், எதனால இஸ்ரேலும் பாலஸ்தீனும் இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் 7, 2023, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 மாதத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனை சேர்ந்தவங்க இஸ்ரேலுக்குள்ள பூந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்காரங்க வந்து இந்தியாவோட பார்டரை உடச்சிட்டு உள்ள வந்து இந்தியாவில் அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாலஸ்தீனை சேர்ந்தவங்க வந்து இஸ்ரேலுக்குள்ள பூந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அட்டாக்னால மட்டும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் ஒரு 1000லேருந்து 1500 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிணை கைதிகளை பிடிச்சிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 100க்கும் மேற்பட்ட பிணை கைதிகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இதை பார்த்து என்னாச்சு, இஸ்ரேலுக்கு செம காண்டாயிடுச்சு, எப்படா எங்கள் ஊரில் வந்து நீ அடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு பழி வாங்கிறதுக்காக இஸ்ரேல் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பாலஸ்தீன்ல காசா பகுதியை முக்கியமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே தான் ஹமாஸ் அமைப்பு அப்படின்றவங்க இருக்கிறாங்கன்ட்டு. இந்த ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணது. ஸோ அவங்களை அழிக்கணும், அவங்கள ஒருத்தர் கூட மிச்சம் இருக்கக்கூடாது, அவங்க எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சு தள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பாலஸ்தீனை அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க அடிச்சது ஹமாஸ் அமைப்பு மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கிற மக்களையும் நிறைய பேர் அடிச்சாங்க, நிறைய பேர் இறந்தாங்க, நிறைய பேர் காயப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 46,700 பேர்த்துக்கு மேலே பாலஸ்தீனில் இறந்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான், அதாவது வந்து அஃபீஷியலாக இவ்வளோ தான் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பட் கணக்கே இல்லாமல் ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க. ஒரு ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொல்றது 46,700 பேர் அந்த மாதிரி சொல்றாங்க. பட் இறந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 பேர் இருக்கலாம், இல்லை ஒரு 80,000 பேர் இருக்கலாம், அது அன்கவுண்டபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே அவங்களுக்கு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் வந்து ஒரு நிறைய பேர்த்த பிணை கைதிகளை பிடிச்சி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹமாஸ் அமைப்பு, அதாவது பாலஸ்தீன்காரங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருந்து நிறைய பேர்த்த பிணை கைதிகளை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ட்ரம்ப் முடிவு பண்ணிட்டாராட்டு இருக்குது. அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க போர்ல. பட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு 4 நாள் பிரசிடண்டா மாற போறாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாலஸ்தீன் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரல, இந்த மாதிரி அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கல அப்படின்ட்டா அவங்க பார்க்க போற விளைவு இன்னும் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாரு. ஸோ ட்ரம்ப் சொன்னதை கேட்ட ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதாவது முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இதில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா ஜான்வரி 19 சீஸ்ஃபயரை அமல்படுத்த போறாங்க. அதாவது இஸ்ரேலாக இருக்கட்டும் ஹமாஸ் அமைப்பாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிக்க மாட்டாங்க இந்த 6 வார காலத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 6 வார காலத்தில் மக்களுக்கு தேவையான மெடிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை காசால இருக்கிற மக்கள் எல்லாம் வேற வேற இடத்துக்கு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கப்பட போறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலோட ராணுவம் பார்த்தீங்கன்னா காசாலேருந்து வெளியே வரப்போகுது. இந்த 6 வார காலத்துக்கு இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ இதை பார்த்து காசால இருக்கிற மக்களாக இருக்கட்டும், பாலஸ்தீன மக்களாக இருக்கட்டும் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 2வது கட்ட பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா இந்த சண்டை ஒட்டுமொத்தமாகவே நிற்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையில இஸ்ரேலிய கவர்மெண்ட்டும் ஹமாஸ் அமைப்பும் ஒரு டீல் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹமாஸ் கிட்ட இருக்கிற ஒரு 33 பிணை கைதிகளை இஸ்ரேலுக்கு தரதாகவும், இஸ்ரேலில் இருக்கிற ஒரு சில பிணை கைதிகளை பாலஸ்தீனுக்கு தரதாகவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, ட்ரம்ப் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, உடனே இந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு அமைதி சூழல் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப ரஷ்யா உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கும் ட்ரம்ப் வந்தாதான் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல ட்ரம்ப் வந்து ஒரு அமைதியை கொண்டு வந்துட்டாரு. இதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அமைதியை கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே எதிர்பார்த்துக்கப்பட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு நினைக்கும் போது ட்ரம்ப்பால என்ன எவ்வளவோ சண்டைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.